ஸ்டார் ட்ரெக், ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காலம் முன்னாடியே கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட டச் ஸ்க்ரீனு, இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அப்போவே சும்மா கற்பனையாக ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் இப்படிலாம் வரலான்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அதுபோல் மக்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா பலனையும் அனுபவிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற ஃபோன்லேருந்து நேவிகேஷன்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டவங்க கூட பூமியினுடைய வெளியிலிருந்து விண்வெளியிலிருந்து ஒரு தோற்றத்தை அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம்ல. சின்ன ஒரு வழினா கூட ஸ்கேன் பண்ணி என்னென்னு பார்க்குறோம். பல்லு வழியில் செத்து போன மன்னர்களாக இருந்திருப்பாங்க தானே. அப்படின்லாம் சொல்லி நிறைய நேரம் அதை பற்றிலாம் பேசுவேன், சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லை, நமக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அறிவியல் விஷயங்களையும் புது புது கண்டுபிடிப்புகளையும் அல்லது அதுக்குள்ள செயல்பாடுகளையும் தமிழில் விளக்கி சொல்லக்கூடியவங்க யாருமே பெருசாக இல்லை. இப்போ நானே ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மொழித்தடை இருக்கும் பொழுது தமிழில் நிறைய பேர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நிறைய நேரங்களில் நினச்சிருக்கேன். நிறைய அறிவியல் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் நிறைய வருது, நான் படிக்கிறேன். அதெல்லாம் இன்னும் தமிழில் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கலாம். இப்போ நிறைய ஆங்கில வழிகள் படிக்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் எதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது. அது இன்னும் நிறையா செய்யலாம். ஸோ ஒரு விஷயத்தை, ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்தை எப்படி எளிமையாக சொல்கிறதுன்னா, அறிவியலில் விளக்கி சொல்கிறதுக்கும் ஆதாரபூர்வமாக சொல்கிறதுக்கும் அத்தனை விதமான தேவைகள் இருக்கும்போது ஏன் அதை விளக்கி சொல்ல முடியாது? பட் ஆனால் இங்கே நம்ம இப்போ பார்த்தா வெளிநாடுகளில் திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டால் இப்போ குப்ரிக் அவருடைய ஸ்பேஸ் ஒடிசி ஆகட்டும், இல்லை ஸ்டார் ட்ரெக், ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காலம் முன்னாடியே கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட டச் ஸ்க்ரீனு, இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க அப்போவே சும்மா கற்பனையாக ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் இப்படிலாம் வரலான்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ அந்த படங்கள் பார்க்கல கூட நமக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். அவங்க எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காகவே ஒரு புனைவாக அதையெல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டைம் நம்ம அப்படியே இங்கே திரும்பி பார்த்தோம்னா நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையே இங்கே வந்து போராட வேண்டியதாக இருக்குது. பாம்பு வேஸ்ட்டை வாயில் கடித்து உறிஞ்சிட்டு போகிற மாதிரியும், வெளிக்கு வந்தால் இன்னும் இரும்பை கையில் கொடுக்குற மாதிரியும், இன்னும் திருநள்ளாறு மேலே சேட்டலைட் நின்று தான் போதுங்கிற மாதிரி விஷயத்த இப்போ சார்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவார். அப்படி கிடையாது அது இது. இப்போ நம்ம என்னென்னா இருக்கக்கூடிய ப்ரூவன் செய்யப்பட்ட அறிவியலையே வந்து இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்னும் முன்னோக்கி இன்னும் கற்பனையாக இன்னும் படைப்ப, அதாவது ஒரு கற்பனை அளவில் கூட சொல்கிறேன், ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிறைய புனைவு எழுத்தாளர்கள், அறிவியல் சார்ந்து எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய தேவை இருக்குது. திரைத்துறைக்கும் நிறைய தேவை இருக்குது. வேறு வேறு படைப்புகள்லையும் நிறைய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியானவங்களோட இப்போ நான் ஒரு சிலரை நான் சந்திக்கிறேன், பேசுகிறேன், அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நிறையா. பட் அந்த இடம் வந்து ஒரு இடம் இன்னுமே தமிழுக்கு தேவை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சினிமா மாதிரியான விஷயங்களும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அறிவியலையோ மற்ற விஷயங்களையோ ஈஸியாக சேர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு மீடியம். ஸோ சினிமாவில் இன்னுமே கூட நிறைய அறிவியல் விஷயங்களை அல்லது நிரூபிக்கப்பட்ட தரவுகளை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாலையும் தொடர்ந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி திரைத்துறை சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுபோல் மக்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா பலனையும் அனுபவிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கிற ஃபோன்லேருந்து நேவிகேஷன்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து இதை நம்ம நிறைய நேரம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உட்காந்து பேசி என்னாலே டயர்டாகிடுது. நல்லா பார்த்து அறிவாளியாக இருக்காது, கூட உட்காந்து பேசும்போது இப்போல்லாம் என்னப்பா அன்னைக்கெல்லாம் அப்படிங்கும்போது இல்லை நம்ம இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கோங்க, நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இல்லை அன்னைக்கெல்லாம் அப்படி கட்டினாங்க இப்படி கட்டினாங்க போது ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நான் திரும்ப என்ன ஆகுதுன்னா அதை ஏற்றுக்க முடிய மாட்டேது அவங்களால. இல்லை வேணுன்னே சொல்கிறான், நம்ம முன்னோர்கள் தான் நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லை. அப்போ நான் உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவேன். இன்றைக்கி நாம பொது மக்கள் பயன்பாட்டுக்கு எவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்பு கிடைக்கப்பட்டிருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டவங்க கூட பூமியினுடைய வெளியிலிருந்து விண்வெளியிலிருந்து ஒரு தோற்றத்தை அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம்ல. நம்ம விமானத்தில் ஒரு பயணம் போகிறோம், எவ்வளோ அதிநவீன வசதிகளை கண்டுபிடிக்கிறோம். சின்ன ஒரு வழினா கூட ஸ்கேன் பண்ணி என்னென்னு பார்க்குறோம். பல்லு வழியில் செத்து போன மன்னர்களாக இருந்திருப்பாங்க தானே.
அப்படின்லாம் சொல்லி நிறைய நேரம் அதை பற்றிலாம் பேசுவேன், சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இல்லை, நமக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நம்ம வந்து அழிஞ்சிட்டோம், இப்படியே இந்த போக்கு வந்து இங்கே தான் நம்ம ஊரில் தான் நிறையா இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியல. அந்த வகையில் எனக்கு அறிவியலுடைய வளர்ச்சிகளை பார்க்குறதும் இங்கே வந்து பேசக்கூடியவங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது ஒரு நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியுமா, பகிர்ந்துக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தில் தான் வந்திருந்தேன். அந்த வகையில் பேசக்கூடியதில் ரொம்ப எனக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு கருத்துக்களாக இருக்குது. எல்லாருக்கும்